Hi guys, welcome back to our channel Pooja VS Vlog 16. So yes, இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா நம்ம கசின்ஸா சேர்ந்து நம்ம வந்து இன்னைக்கு அவுட்டிங் போக போறோம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாட்ரி பிளேஸ் வந்து Pleasure Town. Pottery Town. ஓகே, Pottery Town அம்மா Pleasure Town. இது ரெண்டுத்துக்கும் நம்ம இன்னைக்கு போக போறோம். ஸோ இந்த vlog அதுதான் நம்ம டக்கு இன்ட்ரோ எடுத்துட்டு போகலாம். ஸோ ஏதோ யோசிச்சு மறந்துட்டோம். அட நன்னாரி பயல நம்ம போக போகிறோம். ஸோ நிறைய நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஜாலி பண்ணலாம், ஃபன் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போட்டு முன்னாடி மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் ஃபன் பண்ணலாம். ஸோ எஸ், நாங்க வந்து இப்போ நடந்துன்னு போயிருக்கோம் பாட்ரி டவுன். எஸ், பாட்ரி டவுனுக்கு வந்து போய் நிற்போம். ஒரு 5 minutes நாங்க அங்க ரீச் ஆயிடுவோம். 3 minutes, 5 minutes, 3 minutes reach ஆயிடும். 3 minutesல ரீச் ஆயிடுவோம். அங்க போய் உங்களை நாங்க மீட் பண்றோம். எஸ் கைஸ், நாங்க வந்து பாட்ரி டவுனுக்கு என்டர் ஆயிட்டோம். உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறோம். இதெல்லாம் ஹாப்பி ரிபப்ளிக் டே கைஸ். I don't know. You stand here. I should try. It will be best experience. Okay, I'll try. Do different. Okay. அரே வா என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப் பூஜா, ரிங் எடுத்துரு. பண்றீங்களா ஸ்வால் பண்றீங்களா? ஒன்னா ரெண்டா? ஒன்னு. சல்ல பிரஸ் பண்ண சல்ல அந்த பானுவோட டர்ன் இப்போ. கிருஷி தான் பானு உனக்கு இருக்காதா பின்ன? ಸರಿ ಇವಾಗಿಲ್ಲ.
கவலைப்படாதீங்க மாமா. இது வந்து எந்து இது வந்து சிந்துஜாது, இது வந்து பானுஸ்ரீ. இது நாங்க வந்து பாட்ரி கிளாஸ்க்கு வந்து பாட் எப்படி பண்ணணும் அதெல்லாம் நாங்க என்ன கத்துறோம். 2 பாட் இருக்கு. அது வந்து அது வந்து எட்டாகிறதுனால ஒன்றும் ஹேக் பண்ணி தரல. நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வரையும் திருப்பி ஒரு வாட்டி வரலான்ட்டு ஒரு பிளான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃப்ரேசர் டவுன் போவோம். அங்க போய் உங்களை நாங்க மீட் பண்றோம். ஸோ நாங்கள் வந்து ஃப்ரேசர் டவுன் போகலான்னு பார்த்தா மழை வந்துடுச்சு. எங்களால் வந்து இந்த பாட்டை வந்து தூக்கிட்டுலாம் போக முடியாது, ஏன்னா வந்து வெட்டாயிடும், அப்போ வந்து போயிடும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிடுவோம். நாங்கள் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேசர் டவுன் போயிட்டு வந்துட்டு தான் நாங்கள் வந்து இங்கே வந்துருக்கணும், கிளாஸுக்கு சாப்பிட்டுட்டு வந்துருக்கணும். பரவாயில்ல, மழை நல்லா தான் இருக்கு. ஸோ வந்துட்டு நாங்கள் வரப்பே போனால் இது சைலண்டா ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க வந்து இன்னைக்கு வந்து மழை வரும்னு நினைச்சோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. ஸோ இன்னைக்கு வந்து மழை வரும், நாங்கள் ஒரு கெஸ்ட்ல தான் இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணோம். ஸோ வெதரும் வந்து அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு நார்மலாக இருக்குமே அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்தோம். பார்த்தா இங்கே வந்து பாட்ரி கிளாஸ் கிட்ட வந்து மழை வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து அங்கே போனோம். இதை வந்து நாங்கள் இந்த பாட்டு எப்படி நாங்கள் தூக்கிட்டு எப்படி நாங்கள் ஃப்ரேசர் டவுன் போகிறோம்னு எங்களுக்கு தெரியல. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. மழை லைட்டாக ஸ்டாப் ஆகுது, அப்படி இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து ஃப்ரேசர் டவுன் போகலாம். இங்கே வந்து டிஸ்கஷன் போயிட்டு முன்னே இருந்திருக்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆர்வத்தில் நம்ம பண்ணிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் இது எடுத்துன்னு எப்படியும் நாங்கள் போட்டோம். நாங்கள் பண்ண மிஸ்டேக்கே தான் போட்டு காக்கா மழை லைட்டாக நின்றுச்சு. இல்லை ஓடிடலாம், வாதிவா ஆக்சுவலி இங்கே வந்துட்டு எங்களுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. எங்கள் மம்மிக்கு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்லுறது, ஃபிஷ்ஷோட பாட்டா, ஃபிஷ் பாட்டா, மண்பானை அது வந்து என் மம்மிக்கு பிடிக்கும். ஆனால் எங்களால் இப்போ வாங்க முடியல, மழை வந்த ஒரு காரணத்தினால். இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க மழை வந்து. கொஞ்சம் காட்டு இவங்களுக்கு பாருங்க, எது கம்மி வந்து எப்படி பேக் இருக்கு. அவங்க போன இதுலயே வந்துட்டு அவங்க அப்பா என்னம்மா முட்டிங்க மாதிரி இருக்குது அப்படின்னா, அதே போல பண்ணிக்கிறேன் அப்படிதான் சொன்னாங்க. முட்டிங்க மாதிரி பேக் பண்ணிக்கிறேன். தாயங்க செக் பண்ணீங்கன்னா போட்டு நடந்து போலான்னு நாங்க பிளான் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. இப்போ நாங்க வந்து நடந்து போறோம். கொஞ்சம் தூரம் தான், 1 கிலோமீட்டர்ஸ் சாரி 5 மினிட்ஸ்ல நாங்க வந்து நடந்து போயிட்டு சீக்கிரம் அங்க இருந்து கேப் புக் பண்ணி போயிடுவோம். எப்படி போன சொல்லவே இல்லை. ஒரு நிமிஷம் இருடி, பெரிய மேப் கண்டுபிடிச்ச விளையாடு.
நம்ம உள்டா வந்துட்டு அப்படி போறோம். ஏய் உனக்கு மேப் பார்க்க வருமா வராதா? இல்ல நீ தானே வச்சிருந்த. நான் வச்சேனா எனக்கு வருமா சொல்லு. வரீங்களா இல்ல இங்க இருக்கீங்களா? வர வாங்க வாங்க. இப்படிதான் இப்படி போனேனா? ஏய் சரி இப்படி போய் தெரியும்ல. அப்படிதான் ஆகும். நாடா பேப்பர்க்கா பேப்பர் தான் ஒன்னும் ஆகாது நீ உஷான்னு அது போ. எல்லாத்துக்கும் பயந்துக்கிறா. பின்னாடி உங்களுக்கு பார்க்க வருமா வராதா? பின்னாடி பின்னாடி இங்கே ரவுண்ட் சுத்தி நிக்கிறீங்க. இப்படிதானா? இல்ல இப்படிதான். ஏய் இவளுக்கு பார்க்க வரலன்னு நினைக்கிறேன். தெரியும் என்ன போனோம். ஹலோ உனக்கு தெரியுமா? நீ எது சீமா போயிருக்கிற? நடாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோ எடுத்துனே வா. பூஜா அன்னைக்கு என் போன் தொலைச்சேன்ல காலேஜ்ல. அது மாதிரி தொலைச்சிருக்கோம் போல. மழையிலே நனைஞ்சிருக்கிறோம். எங்க அப்பா அம்மா டென்ஷனா எடுத்து உங்க டாடி செப்பரேட்டா வீடியோ. நாங்க வர வேண்டிய கடை எல்லாமே பண்ணி போற இடத்துல தான். நாங்க போற இடத்துல இப்படியே சொல்லிக்கலாம். இன்னைக்குன்ட்டு இல்லை எப்பவுமே. இப்போ நாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வேற பாசிட்டிவ் ஆல்வேஸ். வாய்ப்பில்லை ராஜா. எஸ் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து டவுன் டவுனுக்கு வந்து இப்போ அப் டவுன் போகிறோம். ஸோ எஸ் நம்ம வந்து டவுன் டவுன் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம இங்கே வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கோம் இந்த அப் டவுன். ஸோ இங்கே நம்ம வந்து சாப்பிட்டு நம்ம வந்து வந்துச்சு நம்ம சாப்பிடலாம். பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் போயிருக்கு. எங்க போட்டோ ஷூட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்க போக போறோம்னா பிரியாணி சாப்பிடுறோம். அவங்க பார்க்கலாம். சூப்பர். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஷாதி பிரியாணிக்கு ஷாதி பிரியாணி ஷாதிக்கு பிரியாணி எதுவுமே தெரியாம தின்னு மட்டும் வந்துடுறோம். என்னடா ஏ ஓகே ஷாதிக்கு பிரியாணிக்கு நம்ம வந்து இப்போ போயிருக்கோம். ஐயோ எங்களுக்கு நடந்து சுஸ்தாயிடுச்சு. மேப்பில் வந்து வெறும் 1 minute 2 minute 5 minute தான் காமிக்கும். ஆனால் நடக்கிறதுக்குள்ளே அது என்ன ஒரு 15 minutes ஆயிடுற மாதிரி இருக்கும். 1 hourக்கு நடந்து டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுதான் சொல்றது. வண்டி கத்துக்கோங்க. யாரா நீ சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற? வந்துச்சா? ஐயோ கடவுளே வந்துருச்சுப்பா. வந்து விட்டது ஷாதிக்கு பிரியாணி வந்துச்சு. நான் மாத்திரம் இல்லைன்னா குவிது. கவலைப்படாது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. உள்ள இது ஒரு கடிங்களா இல்லைன்னா நம்மள என்ன பண்ணி போறாங்க? வீட்டுல என்ன ஆனவும் தெரியாது. ஆனாவா நம்ம உங்களை நம்பி வந்தா ஷாதிக்கு பிரியாணி பார்த்தோம். யார் தெரியுமா? திவ்யா. ஏன்னா கிட்டக்குதுன்னு நான் பார்த்தேன். எனக்கு என்ன தெரியும். அதனால இப்படி சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க கடவுள். அவளை ஃபர்ஸ்ட் செகண்ட் பண்ணோம். ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கே போறோம். என்னால முடியல போவோம் அப்படின்னாக்கா எல்லாம் ஓகே தான் கிட்டதான். ஆனா எங்களுக்கு பிரியாணி தான் இது. வெட்டிங் பிரியாணி தான். உள்ள வந்துட்டு பில்டிங் பார்த்தோன்னே எங்களுக்கு லைட்டா பயம் வந்துச்சு. ஓடி வந்துட்டோம். ஸோ 5 minutesல வந்து கேப் வரும்போது நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போகிறோம். இது வந்துடுச்சு. வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் நம்ம எதனா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம பயணத்தை நம்ம முடிச்சுக்கலாம். நான் உங்களை வீட்டில் போய் மீட் பண்ணுறேன். பாய். வந்த கேப்
சோதனையா போயிட்டு என்னால முடியல நான் விட்டுன்ற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்கே வந்து அபஸ்குமா பூனை குறுக்கல போயிடுச்சு. அதோட அபஸ்குமா தான் இதெல்லாம் நினைக்கிறேன். இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு இப்போ கமெண்ட் பார்க் பண்ணுமா 5 மணி பண்ண கேப் கூட கேன்சல் ஆயிடுச்சு. ஆமாம் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க, நான் கேன்சல் பண்ணல. வாங்க நம்ம போயிடலாம் இந்த பக்கம். அம்மா தலைவலி, வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதுங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன் பூனை குறுக்கா வந்துச்சு, அப்போ ரிட்டர்ன் ஓடிடலாம். நாங்கள் வந்து கேப் புக் பண்ணி திருப்பி இன்னொரு கேப் வச்சு அதுவும் அவங்க கேன்சல் பண்ணிக்கிறாங்க. எங்களை நம்மள பார்த்து இல்லை, அங்கே வந்து டோர் 4 மெம்பர்ஸு டோர் சரியில்லை அப்படின்ட்டு கேன்சல் பண்ணிக்கிறாங்க. 4 மெம்பர்ஸ் தான் 4 மெம்பர்ஸ்னால அவங்க ஒன்றும் சொல்லல, டோர் அவங்களுக்கு லாக் ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம் அப்படிதான் 4 மெம்பர்ஸ் தான் ஏற்றுது. 4 மெம்பர்ஸ் தான் ஏற்றுறாங்க. லாக் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாக்கில் விட்டு போயிட்டாங்க. முடியல சார், என்னால் முடியல. எதுக்கு நான் வந்து எனக்கு தெரியல. ட்ரிப் எவர் எனக்கு பிடிக்காத ட்ரிப்னா இதுதான். சொன்னியா ஃபஸ்ட்டே பூனை குறுக்கால போச்சு, அப்போ நம்ம உஷாராயிட்டுக்கணும். சொன்னியா இன்னொன்று கேன்சல்னு சொல்லி இன்னொன்னும் கேன்சலுங்க. நீ சொல்கிற மாதிரி இன்னொன்னும் கேன்சல். இன்னொன்று வந்து அதான் வாய்வே அவங்களே மெசேஜ் போட்டாங்க 6 minutes வந்துடுறேன் கேன்சல் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எங்களோட பாட் நாங்கள் டீக்கு வச்சு அது எங்கே நாங்கள் செட்டில் பண்ணிக்கிறோம். நாங்கள் நடு ரோட்டில் அதுதான் எங்களால் முடியல. ஒரு கேப் வரப்போகுது, அது வரலனாக்கா நம்ம ஆட்டோ புக் பண்ணி நம்ம போக வேண்டியதுதான். யாரோ என்னோட பேண்ட் ஷாப்பில் கை வரது கையை கொண்டு சரியான லூஸ் மாதிரி அடிக்கிறாங்க. அவளுக்கு கை வலிக்குதுன்னு என்னோட ஷாப்பில் வச்சுருந்தா கையை. ஓகே கைஸ், இப்போ ஒரு கேப் வரப்போகுதுன்னா அது வந்துச்சுன்னா குஷி, வரலன்னா சோகத்துலனா 2 ஆட்டோ புக் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அதுவும் மேபி கண்டினியூ ஆயிடுச்சுனாக்கா நாங்கள் போடுறோம். கண்டினியூ ஆனால் இதோட முடிச்சிடும். பாய் கைஸ். உனக்கு நாளைக்கு லீவ். உனக்கு நீ என்னோட கேஸ் விடு. உனக்கு நாளைக்கு எக்ஸாம். எல்லாரும் இவளுக்கு ஒரு சல்யூட் அடிங்க. எக்ஸாம் வச்சு நடந்துக்கிறா. சல்யூட்ரா சல்யூட்.